அது வந்து ஒரு ப்ராட் ஷீட், இட்ஸ் அ குவாலிட்டி பேப்பர், இட்ஸ் நாட் அ டேப்லாய்ட். அவங்க ஒரு நாளும் பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டியின் பப்ளிகேஷனை செய்ய மாட்டாங்க. ஒரு நாளும் பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டியின் ஒரு கட்டுரையை தங்களுக்கு போட மாட்டாங்க. பிகாஸ் ஈவன் பிட்வீன் த ரைட் அண்ட் லெஃப்ட் இன் பிரிட்டன் இன் அவர் டெமோக்ரஸியில் இந்த சிவிலைசேஷனல் பவுண்டரிஸை பற்றி ஒரு கன்சென்சஸ் இருக்கு கண்ணன். ஸோ பீப்புள் ஆர் ஆஸ்கிங் வை யூ ஈவன் ஃபார் இது வணிக காரணங்களுக்காக நீங்கள் பிராமின் டுடே பப்ளிஷ் பண்றீங்க. இட்ஸ் அ ரெலவென்ட் கொஸ்டின். இங்க பிரிட்டிஷ் இப்ப இங்க டெய்லி டெலிகிராஃபை பப்ளிஷ் பண்றாங்க, நியோநாசி பார்ட்டிஸ் இந்த பப்ளிகேஷன்ஸை போட்டால் தேர் பி ஹெல் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டன். புரிஞ்சுதா நான் சொல்றேன்? ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் பேச்சு சுதந்திரம் என்று சொல்லி அதை அப்படி சப்ப கட்டிடலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்டிமேட்லி என்னத்துக்காக நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் சீரியஸான விஷயங்கள் செய்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது. Anyway, I'll stop there. I'm sorry. இந்த பரிமாற நீ அந்த கருத்து சொல்ல போறீங்களா? அந்த டைம் கருத்தில் கொண்டு சொல்லணும். 7:30 ஹோல் போடணும். Sorry. சொல்லுங்க, நீங்க அப்போ மைக் தோல் சொல்லுங்க. மைக் போட்டு. அதாவது இந்த இலங்கையில் வந்து 70 அடுத்த காலகட்டத்தில் 70க்கும் 80க்கும் உட்பட்ட காலகட்டத்தில் பகர்வையற்ற கைதுகளும் போலீஸையே இராணுவமாக பயன்படுத்தி இளைஞர்களை கைது செய்வதுமான, அதாவது அரசியல் விற்பனைக்கு உள்ள இளைஞர்களை கைது செய்வதுமான போக்குகள் தரதுக்கு ஜனநாயகமும் மனித உரிமைகளும் மறுக்கப்பட்ட சூழலில் தான் யுத்தம் திணிக்கப்பட்ட பொழுது இந்த போருடைய விளைவாக இப்பொழுது மீளவும் அங்கே வந்து மக்கள், அதாவது போராட்டம் மௌனிக்கின்ற பொழுது அந்த மக்கள் பேச முடியாத, எழுத முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் மிக கொடிய துன்பங்களையும் அந்த துன்பங்களிலிருந்து விடுவதற்கான வழிகளை தேடுகின்ற செயல்களும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் காலச்சுவடு அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் அதிலிருந்து அவர்கள் விடுவதற்கான வழிவகைகளையும் தேடி பிரசுரிப்பதற்கும் அது பதிவதற்குமான முயற்சிகளை செய்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சரியான வாழ்க்கை நாட்கள் எல்லாம் வந்து தின்னுக்கிறது ரொம்ப எச்சரிக்கை கொண்டிருக்கிறாங்க. 8 மண்டபத்தை கொடுக்கணும். அந்த இப்பதான் நிர்மலா உண்மையா பேசப்பட வேண்டிய விஷயம், விருது நேரத்தில் வேண்டிய விஷயத்தை பேசினதை வந்து இது பண்ணி நீங்க ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய பதிலை சொல்லலாம். நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு எப்படி எல்லாரும் வீட்டில் பார்த்து சொல்ல தெரியல. சுருக்கமாக ஆர்டர் விஷயம் பார்த்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கிராம டுடேங்கிற பற்றியே நாங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற ஒரே பற்றியே காய்ச்சல் பண்ணுறேன். அது எந்த இதில் எங்களுக்கு எந்த விதமாக தொடர்பும் கிடையாது. நாங்கள் புத்தகம் போடுற ஒரே பேர் தான் காலச்சோடுங்கிற பேர். இப்போ அந்த கிராம டுடேக்கும் எங்களுக்கும் அதாவது என்ன ஏன் அந்த லிங்க் ஆகுது அப்படிங்கிறது அதை நான் வந்து ஒரு விளக்கமாக சொல்கிறேன். காலச்சோடு அப்படிங்கிறது இப்போ வந்து முந்தி வந்து என்னுடைய ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி 2 ஆண்டுகள் முந்தி வரைக்கும். இன்றைக்கு அது ஒரு பிரைவேட் லிமிடெட். இது நாங்கள் வந்து சென்னையில் எங்களுக்கு ஒரு அலுவலகம் எங்களாகவே நாங்களாக என்னுடைய வீட்டில் ஃப்ரெண்டில் தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போட வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. நாங்கள் இதழ் மாதங்களாக மாறப்போகுது. அதாவது பதிப்புகளுக்கான தேவைகள் இருக்குது. அதை செய்வதற்கான ஒரு பொருளாதார பலம் வந்து எங்கள்கிட்ட இல்லை. ஒரு கூட்ட வாடகை கொடுக்கணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலை வேலை பார்க்கணும், அதை எங்களால் செய்ய முடியாது. அப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட முதல் பணி எங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி வேறு சிலருக்கு சில விஷயங்களை செய்து கொடுப்பது. அப்படி ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்து அந்த ஒரு பின்புலத்தில் ஒரு அலுவலகத்தை காலையில் அமைத்து செயல்படுது அப்படிங்கிறத இவ்வளோ வருஷமாக நடந்தது. அப்படி நாங்கள் முதல்ல எடுத்துக்கொண்டது வந்து ulaytamil.com அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அதுக்கு பிறகு தோழி அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கான ஒரு பத்திரிகை. இது எல்லாமே வந்து நாங்கள் அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு எப்படி பத்திரிகை நடத்த வேண்டும், உங்களுடைய விளம்பரத்தை நடந்து கேட்டு நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு எங்களுக்கு ஒரு தொகை மாதம் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய சில பணியாளர்களுக்கு நாங்கள் அவங்களோட காலச்சூழலையும் வேலை செய்ய சொல்வது, அது ஒரு வாடகையை கொடுப்பது. இது வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி நடந்தது. இப்படி வந்து எங்களுக்கு மிக முக்கியமாக கிடைத்து கொண்டிருந்த ஒரு ஆதரவு, அதாவது அந்த ஆதரவு அந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்கு 75,000 ரூபாய் இருந்தது. அது வந்து எங்களுக்கு ஒரே நாள் நடத்தப்பட்டது. ஏன் நடத்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, சங்கராச்சாரியர் கைது செய்யப்பட்ட போது நாங்கள் வந்து அதை வரவேற்று தொடர்ந்து பல பதிவுகளை காலச்சூழலில் சிறப்புதல் மாதிரி 2 அல்லது 3 தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம். இதனால புண்பட்டு அந்த உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் அதை அழைத்து ஒரே நாள் நிறுத்திவிட்டார்கள். இப்போ அலுவலகத்தை மூடிக்கொண்டு திரும்பி வர முடியாது. இதோட நேரம் எடுக்கணும்.
அப்போ நாங்கள் உடனே எடுத்த முடிவு அந்த அவங்களிடம் போய் சமரசம் பேசவோ அல்லது நாங்கள் செய்து பிழை என்றோ பேச விரும்பவில்லை. நாங்கள் என்ன செய்தோம், அடுத்ததாக எங்களுடைய இன்னொரு தருணம் வந்து எங்களுக்கு எப்படி புத்தகம் போடுவது என்று தெரியும், எங்களுக்கு எப்படி டீடெயில் பண்ணணும் தெரியும், எப்படி டிசைன் பண்ணணும் தெரியும், எப்படி ப்ரூஃப் பார்க்கணும் தெரியும், எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தெரியும், எப்படி புக்கை தயார் பண்ணணும்னு தெரியும். இதற்கான ஒரு அமைப்பை உடனடியாக நாங்கள் வந்து கையிலிருந்து முதலீடு ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலிருந்து சென்னை அலுவலகத்தில் மற்றவர்களுக்கு பணி செய்து கொடுப்போம் அப்படிங்கிற வேலையை தொடங்கி அதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அலுவலகத்தை மீண்டும் வந்து தொடர்ந்து நடத்துவது அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவு தான் சோடி அப்படிங்கிறது தனி கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் ஒரு பார்ட்னர். நான் கேட்டப்போ கோகுல் எனக்கு பணம் கொடுத்தாரு, அவர் ஒரு பார்ட்னர், இனி ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னர். இதுதான் இந்த கம்பெனியுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். அது பலவருக்கும் தொடர்ந்து பல பணிகளை செஞ்சிருக்குது. ஒரு சட்டக்கதிர், இன்னொரு பத்திரிகை, அப்புறம் ராமனுடைய பல பதிப்பகங்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய பத்திரிகை, அவங்களுடைய புத்தகங்கள், திருமாவளி புத்தகங்கள், என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை நாங்கள் பண்ணித்தரோம். அதுக்கான வந்து எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் நான் ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்கேன். என்ன சொன்னால், என்னுடைய சர்வீஸ் சார்ஜ் 15% என்டையர் திங் இப்படி வாங்குறேன். இதில் வந்து எந்த மாறுபாடும் வேறு எந்த பத்திரிகையும் யாருக்கும் நாங்கள் பண்ணலை. காலச்சோடும் அந்த கம்பெனியாவுடைய தான் எங்களுடைய பணிகளை பிரிண்டிங் ஒர்க்கு அவங்களுக்கு கொடுத்துறது. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணுவோம், பிரிண்டிங்கும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இப்படி ஒரு சப்போர்ட் செக்டர் கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவங்களும் எங்களோட ஒரே தொடர்பு. ஒரு கஸ்டமர், ஒரு சர்வீஸ் கம்பெனி கூட கஸ்டமர் அவங்க வந்து மிக மோசமான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை படிக்க போகிறது இல்லை. நான் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்தையும் படித்து பார்த்தோ அல்லது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஒரு சமாஜத்துக்கு அப்பாற்பட்ட செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமா எல்லா காலத்துக்கும் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு வந்து விளம்பரம் எல்லாம் பற்றி நடத்த முடியாது. விளம்பர பார்த்தக்கூடிய பல பேருடைய செயல்பாடு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், என்ன செய்ய முடியும். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேலை பார்க்குறோம். இந்த பத்திரிகை இந்த 7 கோடி தமிழ் இடத்துல 10,000 காப்பி தான் விற்கிது. நீங்கள் இன்னும் ஆதரவு கிடைக்கிற சமூகத்தை வந்து 1 லட்சம் காப்பி வைக்கட்டும், நான் இருக்கிறத எல்லாத்தையும் விட்டு நேரடியாக எடுத்துட்டு போகிறேன். அப்போ இதுக்காக ப்ரொமோஷன் செய்ய வேண்டியது. அதனால் இது ஒரு சமரசம் தான் நைட்டு போட்டு. எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலை வந்து இந்த கூலி வேலை பார்க்கறது இல்லை. இந்த பத்திரிகைகள் எந்த பத்திரிக்காக அதை நாங்கள் இன்னும் காற்றோடுக்காக செலவிடலாம், இன்னும் வந்து எங்களை வந்து வெளிப்படுத்திக் கொள்ளலாம், இன்னும் என்ரிச் பண்ணலாம். அதை செய்ய முடியாமல் இந்த வேலையெல்லாம் ஏன் செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, நான் 94 பத்திரிகை 1000 காப்பி ஆரம்பித்தேன். இந்த 150 நடந்திருக்கு, 10,000 காப்பி வந்திருக்கு. இது ஒரு நியாயமான வளர்ச்சியா, போதுமான வளர்ச்சியா, எப்படி பற்றி நடத்துவது, இதெல்லாம் ஒரு கேள்வி. இதெல்லாம் இருக்கான ஒரு நன்றி.